ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு புட்டு செய்ய போகிறோம். இதில் நான் புட்டு குழல் வச்சு பண்ணலை. அந்த புட்டு குழலில் உள்ள சில்லு எனக்கு தொலைஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க அதை தொலைச்சிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சாதாரணமாக குக்கர் இருக்குல்ல, ரைஸ் குக்கர், அந்த ரைஸ் குக்கரில் ஒரு கப்பில் தண்ணியை நான் இதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இனி இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த குக்கரோட மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் அதில் இருக்க அந்த இதெல்லாம் இருக்கட்டும். இனி இந்த விசிலை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா எடுத்துடணும். இந்த விசிலை மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே மூடி இதில் பற்ற வச்சிட வேண்டியதான். பற்ற வச்சாச்சு. சரியா? இங்கே பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ குக்கரில் தண்ணியை போட்டு அதை கேஸ் வச்சாச்சு. கேஸில் அது வெந்துட்டுருக்கு. இனி நம்ம புட்டு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி, நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இங்கே பாருங்க, புட்டு மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்படி நம்ம இது பண்ணும்போது பாருங்கள் இப்படி இருக்கணும். சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த இதுலேருந்து குக்கர்லேருந்து ஆவி தான் வருது. ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு. இப்போ தெரியுதா? அந்த ஆவி வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுக்கு கூட தேங்காய் துருவி வச்சுருக்கு. இனி மெயின் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சியில் 2 இது நம்ம மூடி இருக்கும். இதை பெண் முறின்னு சொல்லுவாங்க. 3 கண் இருக்கும். அதில் ஒன்றில் எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டுறாதீங்க. ஒன்றை ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் துருவி முடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு பாதி இதில் 3 கண் இருக்கக்கூடியதில் ஒன்றில் மட்டும் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதை கழுவி வச்சுருக்கு. இப்போ அடுத்து நம்ம இதில் வச்சிட வேண்டியதான். இப்போது அந்த கொட்டாங்குச்சியில் இந்த இதில் தேங்காய் கொஞ்சம் அடியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி நம்ம இங்கே பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை இதில் போட்டுறணும். இதில் இடையில வேணால் உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் வச்சுக்கலாம். நான் இடையில தேங்காய் இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தி, இடையில கொஞ்சம் வைக்கிறேன். அதுக்கு மேலேயும் மறுபடியும் கொஞ்சோண்டு மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூவி விட்டுருங்க தேங்காயை. இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நான் இங்கே வருது பாருங்க, இதில் நம்ம அந்த ஓட்டையில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு என்ன இருக்குல்ல, அடுத்து அதுக்கு மூடி, இதை கரெக்டாக அப்படி வச்சிருங்க. இங்கே பாருங்க, இப்போ அது இந்த ஆவி வர்றது தெரியுதா? இப்போ இது வெந்தாச்சு. நம்ம சாதாரணமாக புட்டை வைக்கும் போது மேலே ஆவி வரும் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே பாருங்க, இதை நீ எடுத்துடலாம். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நம்மளுடைய சிரட்டை புட்டு ரெடி. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.